இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. குவாலா குபுபாரு இடைத்தேர்தல் பக்கத்தான் வேட்பாளர் பாங் 3869 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. ஸ்லாங்கூரின் கோலா குபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளரான டிஏபியின் பாங் சாக் தாவோ 3869 பெரும்பான்மை வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் மொத்தம் 14,000 வாக்குகளை பெற்று தம்மை எதிர்த்து போட்டியிட்ட இதர 3 வேட்பாளர்களை வீழ்த்தியிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியின் கைருல் அசாரி சவுத் 10,131 வாக்குகளை பெற்று தோல்வி கண்டார். பார்ட்டி ராக்கியாத் மலேசியாவின் சார்பில் போட்டியிட்ட ஹடிசா ஜைனுடின் 152 வாக்குகளையும் சுயேட்சையான நியாகி ஜின் 188 வாக்குகளையும் பெற்றனர். மலேசியா மீது அமெரிக்கா தடை விதிக்கவில்லை. ஃபாமி. மலேசியா மீது அமெரிக்கா தடை விதித்திருப்பதாக கூறப்படும் செய்தி தவறானது. அதனை அமெரிக்க தூதரகம் உறுதிப்படுத்தி இருப்பதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் குறிப்பிட்டார். அது தொடர்பான செய்தியை மக்கள் நம்ப வேண்டாம் என்று நம்பிக்கை கூட்டணியின் பேச்சாளருமான ஃபாமி கேட்டுக்கொண்டார். மலேசியா மீது அமெரிக்கா தடை விதித்திருப்பதாக வெளியிடப்பட்டிருக்கும் செய்தியை தமது தரப்பு வெளியிடவில்லை என்பதை முன்னதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியிருந்தது. மலேசியா தீவிரவாதத்தை ஆதரிப்பதாக அந்த போலி செய்தியில் இடம்பெற்றிருந்தது. தேர்தல் பிரச்சாரத்தில் அனுமதி மீறப்பட்ட புகார் இல்லை. ஐஜிபி. குவாலா குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது எந்த வேட்பாளரோ அல்லது அரசியல்வாதிகளோ வழங்கப்பட்ட அனுமதியை மீறியதாக போலீசுக்கு இதுவரை எந்த புகாரும் கிடைக்கவில்லை. மேலும் கேகேபி இடைத்தேர்தல் பிரச்சாரம் அமைதியான முறையில் நடைபெற்றதால் தமது தரப்பு முழு திருப்தி அடைந்துள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்தார். உணர்ச்சிகரமான விவகாரங்களை வாக்காளர்கள் அல்லது அரசியல் கட்சிகள் தொடவில்லை. பாதுகாப்பை பொறுத்தவரை இடைத்தேர்தல், பொது தேர்தல், மாநில தேர்தல் இவை அனைத்தும் இது முதல் முறைக்கல்ல. வாக்காளர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பில் போலீஸ் உறுப்பினர்கள் உள்ளனர். அதனால் பிரச்சனை ஏதும் இல்லை. நாங்கள் 190க்கு மேற்பட்ட அனுமதிகளை வழங்கியுள்ளோம். எந்த புகாரும் இல்லை என்றார் அவர். நேற்று கோலா குபுபாரு போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் ரசருடின் அவ்வாறு கூறினார். இதனிடையே அத்தொகுதியில் தேர்தல் சீராகவும் நேர்த்தியாகவும் நடைபெறும் வகையில் 1133 பணியாளர்கள் சேவையாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 3R விவகாரம் தலைவர்களுக்கும் விதிவிலக்கில்லை. 3R எனப்படும் மதம், இனம் மற்றும் அரச குடும்பங்கள் விவகாரம் தொடர்பில் தலைவர்கள் உட்பட எந்த ஒரு தரப்பினரும் தவறான கருத்துக்களை வெளியிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் தங்களை பின்பற்றுபவர்களுக்கு தலைவர்கள் முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். ஏற்கனவே வாக்குவாதம் அல்லது உண்மைகளுடன் மட்டும் விவாதிக்கலாம். உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டின் வளர்ச்சிக்காக சிறந்த கொள்கைகளே நமக்கு வேண்டும் என்றார் அவர். சனிக்கிழமை பந்தாய் டாலாமில் நடைபெற்ற சுகாதார பரிசோதனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் தகவல்களை பகிர்ந்து கொண்டார். புக்கிட் ஃப்ரேசர் சீன பள்ளி வாக்களிப்பு மையம் மதியம் 2 மணிக்கே மூடப்பட்டது. குவாலா குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக திறக்கப்பட்டிருக்கும் 18 வாக்களிப்பு மையங்களில் ஒன்றான புக்கிட் ஃப்ரேசர் சீன பள்ளி வாக்களிப்பு மையம் நேற்று மதியம் 2 மணிக்கே மூடப்பட்டது. ஸ்லாங்கூர் மற்றும் பஹாங் மாநில எல்லையில் அமைந்திருக்கும் இப்பள்ளியின் வாக்களிப்பு மையம் தகுதி பெற்ற 40 வாக்காளர்களை மட்டுமே கொண்டுள்ளது. சுலபமாக இருந்தது. அதிகமானோர் இல்லை. வேறு இடத்தில் அதிகமானோர் வருவார்கள். இங்கு சுலபமாக இருந்தது என்றார் வாக்காளர் சாந்தி. சுற்றுலா பகுதியான புக்கிட் ஃப்ரேசரில் அமைந்திருக்கும் இந்த வாக்களிப்பு மையம் மூடப்பட்டதை தேர்தல் நிர்வகிப்பு அதிகாரி யுஹானாஸ் அவுரி கமாருடின் உறுதிப்படுத்தினர். எஞ்சிய 17 வாக்களிப்பு மையங்கள் மாலை 6 மணிக்கு மூடப்பட்டன. உணவு விலை ஏற்றத்தினால் அதிகமான மக்களின் சிக்கன உணவாக ரொட்டி சென்னாய் மாறியுள்ளது. உணவு விலை ஏற்றத்தினால் அதிகமான மக்கள் தங்களது நண்பகல் உணவாக ரொட்டி சென்னாய்க்கு மாறி வருகின்றனர். ஜொகூர் பாரு உட்பட முக்கிய நகர்களில் இதற்கு முன் 24 மணி நேரம் செயல்பட்ட உணவகங்கள் அல்லது மாமக் உணவகங்கள் காலை பசியாறும் வேளையில் மட்டுமே ரொட்டி சென்னாய்களை வழங்கி வந்தன.
மதிய உணவு வேளையில் நாசிகண்டார் அல்லது காய்கறிகளுடன் நாசி சம்பூர் வழங்கும் வழக்கத்தை உணவகங்கள் கொண்டிருந்தன. கோவிட்-19 தொற்றின் போது நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமல்படுத்தப்பட்ட போது உணவு வேளையில் மக்கள் ரொட்டி செனாய் உட்கொள்ளும் போக்கு அதிகரித்தது. தற்போது ரொட்டி செனாய் விலை குறைவாக இருப்பதால் இப்போது மதிய உணவு வேளையில் பெரும்பாலான மக்களின் விருப்ப உணவாக ரொட்டி செனாய் மாறிவிட்டதாக ஜொகூர் இந்திய முஸ்லிம் தொழில் முனைவர் சங்கத்தின் செயலாளர் ஹுசைன் இப்ராஹிம் தெரிவித்தார். 2 ரொட்டி செனாய் மற்றும் பானங்கள் அருந்தினால் ஒருவருக்கு 5 ரிங்கிட் செலவாகும். அதுவே மதிய வேளையில் உணவுக்கு 10 ரிங்கிட் அல்லது 12 ரிங்கிட் அதற்கும் மேலாக செலவு செய்ய வேண்டி இருப்பதால் சிக்கனத்தை கருதி மக்களின் அதிகமான விருப்ப தேர்வாக இப்போது ரொட்டி செனாய் இருப்பதாக ஹுசைன் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். சபா சரவாக்கில் ஜேபிஜே பயிற்சி கழகத்தை நிறுவ ஆலோசனை. நீண்டகால திட்டமாக சபா மற்றும் சரவாக்கில் சாலை போக்குவரத்து துறையின் பயிற்சி கழகத்தை நிறுவ போக்குவரத்து அமைச்சு ஆலோசித்து வருகிறது. அவ்விரு மாநிலங்களை சேர்ந்த ஜேபிஜே அதிகாரிகளும் உறுப்பினர்களும் தீபகற்பத்திற்கு வராமல் போதிய பயிற்சி பெற்றிருப்பதை உறுதி செய்ய போக்குவரத்து அமைச்சு இத்திட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது. சபாவில் ஜேபிஜேவை சேர்ந்த 786 அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்களும், சரவா ஜேபிஜேவில் 739 அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்களும் பணியாற்றுவதால் சம்பந்தப்பட்ட அந்த மாநிலங்களில் பயிற்சி கழகம் ஒன்று நிறுவப்பட வேண்டியது அவசியம் என்று அந்தோனி லோக் கூறினார். இது இன்னும் திட்டமிடல் கட்டத்தில் உள்ளது. நிதி அமைச்சிடம் இருந்து இன்னும் நிதி அளவில் ஒப்புதலை பெறவில்லை. மேலும் இந்த விண்ணப்பத்தை அடுத்து மலேசியா திட்டத்தில் இணைத்துள்ளோம். எனவே நாங்கள் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோம் என்றார் அந்தோனி லோக். சனிக்கிழமை மலாக்கா தியாங்டுவா ஆயர் மெலோக் பகுதியில் உள்ள ஜேபிஜே கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 78வது ஆண்டு விழாவில் லோக் செய்தியாளர்களிடம் இதனை கூறினார். சாலை சமிக்ஞை விளக்கை மோதிய பின் கார் தீப்பற்றியது. பெட்டலிங் ஜெயா, ஜாலான் டெம்ப்ளர் மற்றும் ஜாலான் ஒத்தமானில் நேற்று காலை மணி 7:05 அளவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் சமிக்ஞை விளக்கை மோதிய கார் ஒன்று மற்றொரு கார் மற்றும் மோட்டார் சைக்கிளை மோதிய பின் அக்கார் தீப்பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளோட்டி முகமது யூசுப் காரிம் என்பவர் காயமடைந்ததோடு கால் முறிவுக்கு உள்ளானதை தொடர்ந்து அவர் கோலாலம்பூர் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரது மோட்டார் சைக்கிளும் தீயில் அடிந்தது. ஜாலான் ஒத்மானில் சென்று கொண்டிருந்த போது பெண் ஒருவர் வேகமாக ஓட்டி வந்த கார் எச்சரிக்கை விளக்கை மோதிய பின் தமது மோட்டார் சைக்கிளை மோதியதாக கோழி வியாபாரியான முகமது யூசுப் தெரிவித்தார். ஜேம்ஸ் டான் என்ற மற்றொரு கார் ஓட்டுநரையும் அந்த கார் மோதிய போதிலும் அவர் காயமடையவில்லை. சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த ஜாலான் பெஞ்சாலாவை சேர்ந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் தீயை அணைத்தனர். 20 பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து ஆற்றில் விழுந்து விபத்து. ரஷ்ய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பகுதியில் இருந்து சுமார் 20 பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று பாலத்திலிருந்து தவறி மொய்கா ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது. வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 7 உயிரிழந்ததாக ரஷ்ய நாட்டு அவசர பிரிவு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆற்றில் மூழ்கிய பேருந்தை மீட்பதற்கு பாதுகாப்பு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக அவ்வமைச்சு தெரிவித்தது. அந்த 20 பயணிகளில் 6 காயமடைந்துள்ளதாக முந்தைய தகவல்கள் கூறுகின்றன. இதனிடையே விபத்திற்கு முந்தைய இறுதி தருணங்கள் அடங்கிய காணொலி ஒன்று வெளியாகி ரஷ்ய ஊடக தளங்களில் பரவலாக பகிரப்பட்டுள்ளது. பாலத்திலிருந்து சறுக்கி ஆற்றில் கவிழ்வதற்கு முன்னர் அந்த பேருந்தில் பலமுறை புரள்வது அக்காணொலியில் பதிவாகியுள்ளது. விபத்திற்கான காரணம் கண்டறியப்பட்டு வரும் நிலையில் மேல் விசாரணைக்காக அப்பேருந்து ஓட்டுநர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் கூறியது.